Two coherent waves each of intensity I naught produces interference pattern on the screen. Okay, நம்ம கிட்ட ரெண்டு coherent sources இருக்குப்பா. ரெண்டு coherent sourcesனா என்ன அர்த்தம்னா both sources are producing same wavelength. ரெண்டு source நம்ம கிட்ட இருக்கு. ரெண்டு பேருமே என்ன wavelength create பண்றாங்க? Both are going to create same wavelength. So each of intensity I naught. Okay, each of intensity I naught produces interference pattern on the screen. The average intensity of the on the screen என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நல்லா கவனிங்க, இது ஆக்சுவலி அவன் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்கான்னா YDSC எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருக்கான். YDSC எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்மளுக்கு ஸ்லிட்டு வழியாக ரெண்டு சோர்ஸ் வரும், S1 அண்ட் S2ன்னு. இந்த ரெண்டு சோர்ஸுமே கோகரண்ட் சோர்ஸஸ்ன்னு படிச்சிருக்கோமா? இப்போ கரெக்டாக இல்லையா? ரெண்டு சோர்ஸுமே என்னது? ரெண்டு சோர்ஸுமே கோகரண்ட் சோர்ஸ். இப்போ புரியுதா? இந்த S1 அண்ட் S2 ரெண்டு சோர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு சோர்ஸுமே என்னது? இட்ஸ் அ கோகரண்ட் சோர்ஸ். இந்த லைட் சோர்ஸ் வந்து என்ன ஆகுது? ஸ்க்ரீனில் மீட் ஆகும்போது இட் கிரியேட்ஸ் அ இன்டென்சிட்டி பேட்டர்ன் லைக் திஸ். இப்போ கரெக்டாக இல்லையா? 4I0 cos square 5/2 நம்மளுக்கு தெரியும். இப்போ அவன் வந்து வெறும் இன்டென்சிட்டி ஃபார்முலாவை கேட்கல, ரேதர் தேர் ஆஸ்கிங் வாட் ஆவரேஜ் இன்டென்சிட்டி. நம்மளுக்கு இதுதான் ஃபார்முலாவாக இருந்தாலும் இதுக்கு நம்ம ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ இந்த சிம்பிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஆவரேஜோட சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணுது. 4I0ன்றது கான்ஸ்டன்ட், ஸோ அதுக்கு ஆவரேஜ் எடுக்க வேண்டாம். ஸோ இந்த cos square 5/2க்கு மட்டும் ஆவரேஜ் எடுக்கணும். LHS அண்ட் RHSல ஆவரேஜ் எடுக்கும்போது 4I0 will come out of the average. ஏன்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், ஆவரேஜ் வேல்யூ டஸ் நாட் கெட் அஃபெக்டட். ஸோ 4I0னா இங்கேயும் 4I0 தான். ஸோ இங்கே நீங்கள் ஆவரேஜ் cos square எப்போல்லாம் cos square தீட்டாக்கு நீங்கள் ஆவரேஜ் எடுத்தீங்களா, ஆன்சர் will be what? 1/2. அதே வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் சொல்லுவான், ஒரு ஃபுல் காஸ் வேவில் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா இட் பிகம்ஸ் 0. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவலாக இருக்கும், இட் பிகம்ஸ் கேன்சல். ஆனால் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு எடுத்திங்கன்னா இட் வில் பி 1/2. ஸோ 1/2ன்னு போட்டிங்கன்னா இட் கெட் கேன்சல். ஸோ 2I0 will be the answer.